பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்க உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா? யூனிவர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்னா அது ஆம்னிட்ரிக்ஸ் ஆக்ட் பென்டன் சீரியஸ்ல சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆம்னிட்ரிக்ஸ் பென்னோட கிராண்ட்பாவான மேக்ஸ்க்காக தான் எர்த்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் பென்னோட டிஎன்ஏவும் மேக்ஸோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகி இருந்ததால தான் ஆம்னிட்ரிக்ஸ் தன்னோட பாதையில இருந்து கட் ஆகி பென் பக்கத்துல விழுந்ததாகவும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க கதையே வேற. இத பத்தி பென்டன் ஆம்னிவர்ஸ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்கிறதுக்கு 3 பேர் முக்கியமான காரணம். ஏன் வில்கேட்ஸ் கூட இதுக்கு ஒரு வகையில காரணமா வந்திருக்கான். ஏன்னு வேற ஒரு டைம் லைனை சேர்ந்த பென் மத்த டைம் லைன்ல இருக்க பென் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு மொத்த யூனிவர்ஸையும் அவன் கண்ட்ரோல்ல எடுக்கலாம்னு பிளான் போட்டான். ஆனா பல டைம் லைன்ல ஈஸியாவே பென்னை ஜெயிச்சான். டைம் டைம்ல இருக்க பென்னை கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியல. இதனால இயான் வேற டைம் லைன்ல இருக்க ஈவில் பென் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ட்ரெயின் பென்னை போட்டு தள்ள பிளான் போட்டான். ஆனா எனக்கே தெரியாது இவன் இப்படி பண்ண வேலையினாலதான் டைம் லைன்ல இருக்க பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்க போகுதுன்னு. சொல்ல போனா பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்கிறதுக்கு பென்னே தான் காரணம். அது எப்படி பென்னே காரணம்னு தெரிஞ்சுக்க வீடியோக்கு கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை மறக்காம பாருங்க.